எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உரிக்காபாதி விரணிக்க ஹோரிக்காபாதி விரணிக்க ஹோரிக்காபாதி விரணிக்க ஹோரிக்காபாதி விரணிக்காதி விரணிக்க. நம்ம நார்மலாக ப்ரேயர் பண்ணுறதுக்கும் அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நார்மலாக ப்ரேயர் பண்ணுறதை விட நம்ம அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயருக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்க. நம்மளுடைய தாயாகட்டும், தந்தையாக இருக்கட்டும், அப்புறமா நம்மளுடைய சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், தன்னுடைய மகனாக இருக்கட்டும், தன்னுடைய மகளாக இருக்கட்டும், தன்னுடைய உற்றாராக இருக்கட்டும், தன்னுடைய உறவினராக இருக்கட்டும், யாரோ ஜெபிக்க சொல்லும்போது கூட நம்ம நார்மலாக ப்ரேயர் பண்ணுறதை விட அந்நிய பாஷையில் நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா அந்த ப்ரேயருக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் கர்த்தர் ஆவியானவர் தான் கொடி பிடிப்பார். கர்த்தர் கொடி பிடிக்கிற தேவனவர். கர்த்தர் சத்துருவை ஜெயிச்சார். அதே மாதிரி நம்ம சத்துருவை ஜெயிக்கணும்னா அந்நிய பாஷை நார்மலாக ப்ரேயர் பண்ணுறதை விட அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணி ஜெபிக்கும்போது நம்ம சத்துருவை ஜெயிக்க முடியும். அப்புறமா நம்ம அந்நிய பாஷையில் நமக்கு கூட உடல் பலவீனமாக இருக்கலாம். அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஜெபம் இமிடியட்டாக கேட்கப்படும். நம்ம தேவைகள் இருக்குது இல்லையா, வீட்டுக்கு தேவையான உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் இருக்கும்போது, அப்புறம் நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வீட்டு வாடகை கட்டணும், இதை கடை வச்சுருந்தாங்கன்னா கடை வாடகை கட்டணும், இதெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம நார்மலாக ப்ரேயர் பண்ணுறதை விட அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயருக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. நார்மலாக ப்ரேயர் பண்ணுறதை விட நம்ம அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயருக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. ஆமேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.